ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பேக் இருந்து எப்படி கட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் தான். ஆல்ரெடி நான் இந்த பேக் வந்து தச்சு வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய சமினா விளாக்ஸில் இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் வந்து நான் வந்து இந்த பேகுக்கு என்னென்ன தேவை, நான் எப்படி தைச்சேன்றதை போட்டிருப்பேன். ஆனால் எப்படி கட் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். இப்போ வந்து நான் இந்த பேகை வந்து எப்படி கட் பண்ணேன்றதை போட போகிறேன். இந்த ஃபோம் வந்து காலி ஆயிடுச்சு, இப்போ இல்லை. அதனால் நான் வந்து வேறு ஃபோமில் தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஒயிட் கலர் ஃபோமுக்கு வந்து நான் இந்த ஃபோம் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஃபோமுக்கு வந்து நான் வந்து இந்த கலர் ஃபோம் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வந்து எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேக்கோட சைஸ் வந்து சொல்கிறேன் நான். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு இதோட சைஸு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டிலோட சைஸு. ஹேண்டில் வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 1.5 இன்ச்சு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பட்டி வந்து நீட்டு வந்து 9.5 இன்ச்சு வரும், அகலம் வந்து 1.5 இன்ச்சு வரும். சரிங்களா? அப்புறம் பைப்பிங்கு, இது பிடிச்சி அடிச்சிருக்கும்ல பைப்பிங், இந்த பைப்பிங் வந்து நீட்டு வந்து 9.5 இன்ச்சு வரும், அகலம் வந்து 1 இன்ச்சு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸு, இந்த 2 பார்ட்ஸுமே ஒரே சைஸ் தான். நீட்டு வந்து 4.25 இன்ச்சு வரும், அகலம் வந்து 5 இன்ச்சு வரும். இதுவும் அதே மாதிரி தான். நீட்டு வந்து 4.25 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பட்டன் அடிச்சிருக்கும்ல அந்த பார்ட்ஸ், நீட்டு வந்து 5 இன்ச்சு வரும், இந்த அகலம் வந்து 1/2 இன்ச்சு தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பேக் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 9.5 இன்ச்சு வரும், அகலம் வந்து 6 இன்ச்சு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தூர் பார்ட்ஸ் நீட்டு வந்து 6.25 இன்ச்சு வரும், அகலம் வந்து 2.25 இன்ச்சு வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நெட்டு வச்சு அடிச்சிருக்கோம். இதை பாருங்கள், இந்த நெட்டு வந்துட்டு நீட்டு வந்து 9.25 இன்ச்சு வரும், அகலம் வந்து 6.25 இன்ச்சு வரும். அதே மாதிரி இந்த தூர் பார்ட்ஸுக்கும் நெட்டு வச்சு அடிச்சிருக்கோம் உள்ளே. அதுக்கு வந்து நீட்டு வந்து 7 இன்ச்சு வரும், அகலம் வந்து 3 இன்ச்சு வரும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான சைஸு. இப்போ வந்து இது எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கலரில் வந்து 1/4 மீட்ரு ஃபோம் எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு பேக் பார்ட்ஸு, அப்புறம் ஹேண்டிலு, இந்த 2 துண்டு, இதுதான் இதில் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோம் வந்து இப்படி திருப்பிக்கினா இது மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக் பார்ட்ஸ் வெட்டிக்கலாம். பேக் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 9.5 இன்ச்சு இருந்துச்சு, 9.5 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருந்துச்சு. ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு, அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே ஒரு கோடு, இந்த 6 இன்ச்சு வச்சு இல்லைங்களா, அங்கேருந்து நீட்டாக ஒரு கோடு. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் பார்ட்ஸ் வந்து வெட்டிக்கலாம். பேக் பார்ட்ஸ் வந்து ரெடி. இப்போ வந்து இந்த பார்ட்ஸ் வெட்ட போகிறோம். இந்த பார்ட்ஸ் வந்துட்டு அகலம் வந்துட்டு 4.25 இன்ச்சு இருந்துச்சு, நீட்டு வந்து 5 இன்ச்சு இருந்துச்சு. அதே மாதிரி வச்சுக்கலாம். நீட்டு வந்து 4.25 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு. அப்படியே ஒரு கோடு, அப்புறம் மேலே ஒரு கோடு அதே மாதிரி. அவ்வளோ, இதையும் வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெட்டியாச்சு.
இந்த பக்கம் ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வேறு ஃபார்மில் வெட்டணும். அது வெட்டும்போது காமிக்கிறேன். முதல்ல இந்த கலரில் வெட்ட வேண்டிய பார்ட்ஸ் தான் நான் காமிக்கிறேன். இது வெட்டியாச்சு. வந்து ஹேண்டில் வெட்டணும். ஹேண்டில் வந்து 11 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு ஹேண்டில். இது இப்படிக்கா மடைக்கோங்க. இப்படியே தான், இப்படி இந்த சைடு தான் கேப் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஹேண்டில் வெட்டிக்கலாம். நீட்டு வந்து 11 இன்ச்சு. 11 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 1.5 இன்ச்சு. இதை வந்து அப்படியே மடக்கிக்கலாம், ஏன்னா 2 ஹேண்டில் வேணும். இப்போ வந்து ஹேண்டில் வெட்டிக்கலாம். ஹேண்டில் வந்து 11 இன்ச்சு. 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீட்டு அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா, 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இப்படியே நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 11 இன்ச்சில் வெட்டணும் இல்லைங்களா, அங்கே ஒரு கோடு. அதை வெட்டிக்கலாம். அதே மாதிரி தான் இன்னொரு ஹேண்டில் வெட்டணும். நீட்டு வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 1.5 இன்ச்சு. இது வந்து நிறைய பீஸ் வெட்டும்போது அப்படியே மடக்கி மடக்கி வெட்டுவாங்க. நான் ஒரு பீஸுன்றதால இப்படி வந்து தனித்தனியாக வெட்டி காமிக்கிறேன். எங்களுக்கு வந்து நாங்கள் வெட்ட மாட்டோம், கட்டிங் மாஸ்டர் தான் வெட்டி தருவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 200-300 பீஸ் வெட்டுவோம். அதனால் கட்டிங் மாஸ்டர் தான் வெட்டி தருவாங்க. ஒரு பீஸு கட் பண்ணுன்றதால இப்போ வந்து ஹேண்டில் எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், 2 ஹேண்டில் வெட்டியாச்சு. இப்போ வந்து பைப்பிங் வெட்டணும், சரிங்களா. பைப்பிங் வந்து 1 இன்ச்சு அகலம், நீட்டு வந்து ஒரு 9.5 இன்ச்சு. 9.5ன்றது ஒரு 9.25 கூட வச்சுக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டி விட்டுடலாம். அது அப்படியே ஒரு நீட்டாக ஒரு கோடு. இது வந்து பைப்பிங்கு. வந்து இந்த 2 பட்டி வெட்டணும். 2 பட்டி வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான். அதை நம்ம சும்மா இதுவாக கூட வெட்டிக்கலாம். இப்போ காமிக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு வெட்டி காமிக்கிறேன், அளவு வச்சு காமிக்கிறேன். வந்து இந்த 2 பட்டி இங்கே வருது இல்லைங்களா, இந்த பட்டி
எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் வெட்டியிருக்கேன், ஏன்னா அது வந்து வெட்டி விட்டுடலாம் லாஸ்ட்டில். அதனால் இந்த பட்டி 5 இன்ச்சு, இது வந்து 1/2 இன்ச்சு. சரிங்களா? நான் வந்து 5.25 இன்ச்சு வெட்டியிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவே வெட்டிக்கிட்ட ஒரு 1 இன்ச்சு நம்ம முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். அதனால் இந்த பட்டி இப்போ வந்து ஒயிட் ஃபோமில் வெட்டிக்கலாம். இது ஒரு கலர் ஃபோமில் வெட்ட வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒயிட் ஃபோமில் வெட்டணும். இப்போ வந்து இந்த மேல் பட்டி தான் வெட்ட போகிறோம் ஒயிட் கலர் ஃபோமில். இந்த மேல் பட்டி வந்து 9.5 இன்ச்சு இருந்துச்சு, இந்த அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம் நீட்டு. அப்புறம் 1.5 இன்ச்சு அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருந்துச்சுங்களா, 1.5 இன்ச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கோடு. இங்கே 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணேன் இல்லைங்களா, மேலே இங்கே ஒரு கோடு. அவ்வளோதான், இதை வெட்டிக்கலாம். இது மேல் பட்டி. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் ஃபோம் வெட்டணும். சரிங்களா? இந்த ஒயிட் கலர் ஃபோம் வந்து அதில் சொன்ன மாதிரி தான், கலரில் சொன்ன மாதிரி தான். அகலம் வந்து நீட்டு வந்து 4.25 இன்ச்சு இருந்துச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு. அப்படியே ஒரு கோடு. மேலே ஒரு கோடு. இந்த பார்ட்ஸு வந்து டூர் பார்ட்ஸ் வெட்டணும். டூர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து 6.25 இன்ச்சு, அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. வந்து கட் பண்ணிக்கலாம். டூர் பார்ட்ஸு வந்து நெட்டு வெட்டணும். ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு மட்டும்தான் நெட்டு வெட்டணும். நீட்டு வந்து 9.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீட்டு 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம், அதில் பார்ட்ஸில் வந்து 9.5 இன்ச்சு வரும். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். நீட்டு வந்து ஒரு 9.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அகலம் வந்து 6 இன்ச்சு வச்சுருந்தோம், ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஒரு 6.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. நீட்டு வந்து 9.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா பார்ட்ஸ் வந்து 9.5 இன்ச்சு இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நீட்டு வந்து 9.25 இன்ச்சு.
அகலம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு கோடு, இந்த 6.25 இன்ச்சு வச்சிடலைங்களா, அங்கே ஒரு கோடு அந்த புள்ளியில். அப்புறம் நீட்டு வச்சிடலைங்களா 9.75 இன்ச்சு, இந்த 6.25லேருந்து நீட்டாக அங்கே ஒரு கோடு. அவ்வளோதான். இது வந்து வெட்டிக்கலாம் இப்போது. வந்து டூர் பார்ட்ஸ் நெட் வெட்டணும். டூர் பார்ட்ஸ் வந்து 6.25 இன்ச்சு வச்சோம். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நெட்டு 7 இன்ச்சு, பார்ட்ஸ் வந்து 6.25 வெட்டணும். நெட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி அகலம் வந்து 2.25 வச்சோம். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஒரு 3 இன்ச்சு. அப்படியே அங்கேருந்து ஒரு கோடு, மேலே ஒரு கோடு. அப்படியே வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இது டூர் பார்ட்ஸ் நெட்டு, இது வந்து பார்ட்ஸோட நெட்டு. எல்லாத்தையும் வெட்டியாச்சு. வாங்க இப்போ என்னென்ன வெட்டியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் பார்ட்ஸு, ஃப்ரண்ட் பார்ட்ஸோட 2 துண்டு, அப்புறம் டூர் பார்ட்ஸு, 2 ஹேண்டிலு, இது வந்து மேல் பட்டி, இது வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கிற 2 துண்டு, இது டூர் அஸ்தரு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட அஸ்தரு. இதெல்லாம் தான் வெட்டியிருக்கோம். இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு பேக் தைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், சமீனா விலாக்ஸில். நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடய லிங்க் வேணால் நான் தரேன். அது இல்லாமல் இதுக்கு வந்து ஜிப்பு வேணும், ஒரு 1/2 மீட்ரு ஜிப்பு, 2 ரன்னரு, 2 வந்து பட்டன் வேணும், அந்த முட்டுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த பட்டனு அது தேவை. அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் போய் நான் எப்படி தச்சிருக்கேன்றதை போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் கண்டிப்பாக தரேன். பாய். ஒரு மேம் வந்து இதோட நேம் வந்து கேட்டிருந்தீங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் ஃபோம் தான் இதோட நேமு.